يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. இது நாங்கள் மண் சன்ன சுனத்தன் ஹசனத்தன் ஃபலவாஜிரா. இது எனக்கு சொல்லித்தந்த முதலாவது சொல்லித்தந்த எங்கள் மனைவி. நான் கொள்கைக்கு வெளியே இருக்கிற போது இந்த ஹதீஸை நான் எதுக்கு சொன்னேன்? வித்யாத்து உருவாக்குறதுக்கு. வித்யாத்து மண் சன்ன சுனத்தோட சுண்ணத்தை உருவாக்கினால் அவனுக்கு நன்மை உண்டு. என்னை 23 ரக்காத்து தொலையிலும், எனவே இந்த ராத்தி போதையிலும் மௌலு போதையிலும் முஸ்லீம்களால் நல்ல விஷயத்தை உருவாக்கப்படுறேன்னு சொல்லி இங்கே சுன்னா என்ற இந்த சொல் ரசூல் என்ன தர்மம் என்பது ஆரம்பத்தில் இருந்த விஷயம். அதில் யார் முண்டி எடுத்து கொஞ்சம் முந்தி கொண்டு போகிறோ அவரை கண்டு பின்னுக்கால் எத்தனை பேர் வருவாங்க. அவங்க நன்மையிலும் இவருக்கு போய் சேர்றது அந்த ரசூல் சொன்னாங்க, மண் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தான் வாஜிருமா நபி. அது மாதிரி சுன்னா என்றால் நடைமுறை, அது மாதிரி வாழ்வியல் என்று சொல்கின்ற முழுமையான அர்த்தத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம். இரண்டாவது, இஸ்லாமிய ஷரியா வட்டத்தில் சுன்னா என்றால் என்ன? நாங்கள் ஷரியா வட்டத்தில் குர்ஆன், சுன்னா, அமல், இபாதத், அகீதா எல்லாத்தோட வச்சக்கூடிய பகுதி இது. அந்த பகுதி என்னென்றால் ரசூலுல்லாவின் சொல், செயல், அங்கீகாரம். சிலவங்க இந்த சுன்னா என்ற இந்த பதத்தை ரசூலுல்லாஹ்வோட வாழ்வோடு முக்கியம் எல்லா பகுதிகளோடும் சேர்த்து நினைப்பாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு முன்னாலேயும் சொல்லுவாங்க, நுபுவத்துக்கு பின்னாலேயும் சொல்லுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தோடு இஸ்லாத்தோடு சேர்த்து இணைக்கும் பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லா விதமான பகுதிகள் நாங்கள் சுன்னாண்டா நாங்கள் விலங்குகளோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது, செய்தது, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தது, சொன்னது, செஞ்சது எல்லாம் உங்களுக்கு விளப்பமைக்கும். அங்கீகரித்ததுக்கு ஏதாவது செய்திகளும் சொல்லலுமா? அதையும் பார்த்துட்டே போமே. அங்கீகரித்த விஷயம் என்ன? அங்கீகரித்த விஷயம் பழகிக்கு. ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் என்றால், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுவோட சல்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை அல்லாஹுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களாக சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த சல்மான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவனோட பொம்பளை சரியான டென்ஷன் லீக்கிறார். பொம்பளை சரியான டென்ஷன். அப்போ கேட்டாங்க, என்ன டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அவங்களோட கூட்டாளிக்கிறாரு தானே. இவருக்கு எந்த நேரமே தொழுகிறதான் வேலை. ராவாயினா இவர் சொல்லுவார், வீட்டிலிக்க மாட்டார், ராவாயினா சொல்லுவார். இவற்றை வேலை சொல்லுகிறதும் போவாரா, அப்படி போவார், நோம்பு பிடிப்பார், பாலைக்கு நோம்பு பிடிப்பார், ராவை தொழுவார். பாலை பார்த்தா நோம்பு, ராவை வீட்டில் வேலை செய்யணுமா, அவருக்கு வேலை செய்யலாம். அப்போ சல்மான் புரிஞ்சு கொண்டார், இதோட பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சு கொண்டார். ஒரு நாள் வீட்டுக்கு போனாங்க, அபூதர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த வீட்டில் விருந்தார் வர படுக்க போகிறேன். இவரை எலும்பி தொல்ல போகிறான். நான் ஒரு வீட்டில் விருந்தாளியாக வந்துக்கிறேன், படு, என்னோட சேர்த்து கூட்டாளி தான், நீனும் படு. படுத்தா தானே நேன படுக்கலும், நீ மட்டும் தொழுது கொண்டே நான் எப்படி படுக்கிற? பேசாமல் படுத்துட்டு தாஜ்ஜுது நேரத்தில் எழுப்பாட்டி வாங்க 2 பேரும் தொழுதார். பாலை வைத்து சாப்பாடு, நான் நோம்பு. அடே ஓன் வீட்டுக்கு நான் விருந்தாளி நீ நோம்பு, நான் என்ன தின்னுதா? தின்னு, என்னோட சாப்பிட வச்சார். சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு இவரை கையோடு இழுத்துன்னு போய்த்து ரசூலுல்லாஹ் சொல்ல, யார் ரசூலுல்லாஹ், இவரோட கேஸ் இதுதான், பிரச்சனை தான் யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி செஞ்சேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரியாக செய்தாய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
ஷரியா வலி பதனிக அலைக ஹக்கா யா அபுத்தர்தா. அபுத்தர்தாவே, உன்னுடைய உடலுக்கும் கடமை, உனக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, கண்ணுக்கும் செய்ய வேண்டிய கடமை உண்டு, உனது மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமை உண்டு அபுத்தர்தாவே. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. எனவே இப்படியெல்லாம் ஓட்டாண்டியாக இஸ்லாம் உன்னை வளர்க்கவில்லை அபுத்தஹ்தாவே. ஓட்டாண்டி நான் சொல்ல வார்த்தேன், அது சில இல்லை, அது ஓட்டாண்டி ஒரு விஷயம்தான் எப்படி போடுது. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினா ரசூலா ஓகே. அமாய் சமியல்லாஹு லிமன் ஹமிதா. என்னாலும் ஜமாத்துக்கு அபு பக்ர் ரலியல்லாஹு வருவாங்க. ஒரு நாள் கொஞ்சம் சொன்னங்கிட்டு சமியல்லாஹு லிமன் ஹமிதா இந்த ரசூலாம் அல்லாஹ் அக்பர் தான் வந்து சொல்கிறது. ஏன்னா இவங்க வந்து ருக்கு இவங்களுக்கு கிடைச்சிட்டு இவங்க அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. விளங்குதா? அல்லாஹ்வை யா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சிட்டு புகழ்ந்ததுக்கு பின்னால் அல்லாஹு தாலா ரசூலாவுக்கு உடனே செய்தி அனுப்புகிறான். உன்னுடைய தோழர் அபூபக்கர் வந்தால் தொழுகையில் கலந்து கொள்வதற்கு சொன்னங்கிட்டு இப்படி நடந்துட்டு புகழ்ந்தார். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. பொருள் என்ன? அல்லாஹ்வை யார் புகழ்ந்தாரோ அவர் சொல்வதை கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனை தொழுகையில் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் வரணும். அங்கீகரித்த செய்தியில் அதுக்கு பின்னால் வரக்கூடிய துவாக்கள் எல்லாம் வருது. எனவே இதை போன்று எத்தனையோ செய்திகளை அங்கீகாரத்துக்காக வேண்டி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது பகுதி, எங்கடா ஆம்பளை வைக்கிறான் ஊரில் இருக்கக்கூடிய எங்கடா ஆம்பளை மிச்சம் மாப்பிள்ளை மாறுமிப்பாங்க, தாடியை வலிச்சிடார், வலிண்டா வலிச்சு தென்னை மாதி ஆக்கி அல்லது சிரட்டம் அதிகம், இந்த சைடு வந்து சிரட்டம் அதிகம் விற்குமா இல்லையா? செய்தால் நன்மை, சுண்ணத்து தானே தாடி வச்சது, செய்தால் நன்மை செய்யாவிட்டால் குற்றமில்லை. இது வந்த செய்தி என்ன தெரியுமா? செய்தால் நன்மை செய்யாவிட்டால் குற்றமில்லை என்பது ஃபிக்ஹுடைய மசாயில்களில் நீங்கள் எழுதிக்கோங்க, கூப்பிட்டு இது எங்கே வந்தது? ஃபிக்ஹுடைய மசாயில்கள், ஃபிக்ஹுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்துவதில் வந்த ஒன்று. ஃபிக்ஹுடைய பிரச்சனை தெளிவுபடுத்துகிறேன்டா. நபி ஸல்லல்லாஹு வாழ்ந்தாங்க, வாழ்ந்துட்டு போனாங்க இல்லையா? போனதுக்கு பின்னால் இஸ்லாம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் எங்கே வருது? ஷாம் தேசம் வரை இஸ்லாம் எங்கே செல்கிறது? மிக நீண்ட ஒரு நிலப்பரப்பை இஸ்லாம் ஆட்சி செய்கிறது. விளங்குதா? உஸ்மான் ரலியல்லாஹு இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் நீண்ட ஒரு பரப்பு. மக்கா மதீனாவுக்குள் இருந்த இஸ்லாம் ஷாம் தேசம் எங்கே? இந்த யுத்தம் நடக்கக்கூடிய பூமி பலஸ்தீன், அதை போன்று ஈராக், ஈரான், அதை சூழ இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் ஷாம் தேசம் வரை பறந்தபோது இங்கே யூதர்கள், நசாராக்கள், முஷ்ரிக்கீன்கள் வாழுகிறார்கள். இவர்களுக்கு இஸ்லாத்தை ஷெட்யூலாக கொடுக்கணும். எப்படி ஷெட்யூலாக கொடுக்குற? ஒரு பகுதி தொழவே வேணும். தொழுகைக்கு முன்னுக்கு பின்னிக்கக்கூடிய தொழுகைகள் தொழுதா நன்மை, தொழுகை குத்தம் இல்லை. அது மாதிரி உடல் ரீதியாக சில கடமைகள் பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு. சமூக ரீதியான கடமைகள் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை.
இதுல 3 பகுதிகள் உண்டு. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இதுல 3 வாஜிப் என்று சொல்கின்ற ஒரு கடமை. இரண்டாவது சுன்னத், செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றமில்லை. நான்காவது ஹராம், செய்யக்கூடாத கடமைகள். இல்லைங்கதா? அப்ப இஸ்லாத்தை ஷெடியூல் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்கு தான் இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சுன்னாவை 3 பகுதியாக பிரிச்சாங்க. சுன்னாவை 3 பகுதியாக பிரிச்சாங்க. இது சுன்னாவுக்குண்டான முழுமையான விளக்கம் அல்ல. சுன்னாவை பிரிக்கும் போது புகாக்கள், ஃபகீஹ்கள், மார்க்க சட்டத்தில் வந்த ஒரு பகுதி தான் செஞ்சா நன்மை, செய்யாவிட்டா இது இல்லை என்றது. எனவே சுன்னாவில், ரசூலுல்லாஹ்வுடைய ஷரீஆவின் அடிப்படையில் சுன்னாவில் கடமையும் உண்டு, சுன்னாவும் உண்டு, எல்லா பகுதிகளும் உண்டு. எனவே தாடி வைப்பது ஒரு கடமை. ஆண்கள் தாடி வைப்பது கடமை, வாஜிப். வாஜிபை விட்டா என்ன தண்டனை, வாஜிபை விட்டா குற்றம். இதே நேரத்தில் ஒருத்தர் தொழுகையில வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது கடமை, இன்னும் ஒரு சூரத் ஓதுறது சுன்னத்து. விளங்குதா? அப்ப இதுதான் அதுக்குரிய ஒரு விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எங்களை எல்லோருக்கும் அருள் செய்யணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட்டுகள் என்னமானும் இருக்குதா? நல்ல ஒரு கேள்வி அது. நான் உங்களை விளங்கப்படுத்த நினைச்சேன். நல்ல விளக்கத்தோடு விளங்கணுமே. நானும் பெரிய உலமா இல்லை, நானும் இஸ்லாத்தை படிக்கிற ஒரு ஆள் இல்லைங்க. நான் அந்தளவு பெரிய உலமான்னு நான் பயன்படுறதுக்கு பெரிய உலமாங்கன்னு சொல்லப்படாது. நான் சொல்கிறது நீங்கள் நல்லா விளங்கணும். இதில் பல தரப்பு பெண்கள் இருப்பாங்க. பல அடிப்படையில் படித்தவங்க, படிக்காதவங்க, கொள்கை விளங்கினவங்க, கொள்கை விளங்காதவங்க இருப்பாங்க. அப்படி தானே? நான் எப்போதும் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் வரணும். நாங்கள் அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை நாங்கள் மதிக்கணும். உங்களோட கேள்விக்கு வாரன், அறிவு சார்ந்த சமூகம் என்றால் அவங்க குர்ஆன் சுன்னாவின் படி ஆய்வு செய்தவர்கள். ஷாஃபி இமாம்ட பேரில் இட்டு அடித்தது எத்தனையோ, அது வேறு விஷயம். ஷாஃபி இமாம் மோசமானவரா? அறிஞர், மிக பெரும் அறிஞர். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இமாம் அஹ்மது ஹம்பல் மிக பெரும் அறிஞர். இதனால் கண்மூடித்தனமாக ஷாஃபி இமாம் சொன்னத்தை ஏற்றுக்கொள்ளல. ஷாஃபி இமாம் சொன்னாங்க, ஏண்ட சொல் ரசூல்லாட சொல்லுக்கு முன்னாடி ஃபத்ரிபு அலல் ஹாயித், ஷோத்தில் தூக்கி அடி. நான் அதுக்கு பொறுப்பில்லை. ரசூல்லா சொன்னதை பின்பற்று. எனக்கு ஹதீஸ் கிடைச்சல, நான் சொல்லல. எனக்கு கிடைச்சதை வச்சு நான் செஞ்சேன், குனூத் ஓதினேன், எனக்கு விளங்கினது. அப்போ அவங்களோட அதுக்கு சொல்லுவார்கள், அவங்களோட மதுகள், அவங்களோட நிலைப்பாடு அதுதான்.
இதே ஷாஃபி இமாம்ட மாணவன் யாரு? அஹ்மது இப்னு ஹம்பல். அவர் வேறொன்றை சொல்லுவார், இது இப்படி இல்லைன்னு சொல்லி. அதே போன்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிதாப் உண்டு, இஜ்மா என்று சொல்கின்ற ஒரு கிதாப் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறாரு ஒரு பகுதியில், அதாவது சுத்ராவை பற்றி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் கருத்தை சொல்கிறாங்க. என்ன கருத்து என்றால், இந்த மனுஷர்களை வச்சு எல்லாம் சுத்ரா வச்சு செய்யலா, அசையா பொருளாக இருக்கணும். அசையா பொருள்னா என்ன? தூணை இந்த பரவாயில்ல, ஒரு ஷேரன் வச்ச பரவாயில்ல, மனுஷன் சுத்ராவாக முன்னோக்கலா. அது மஜ்மு, இஜ்மாவல்ல மஜ்மு என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபி அவனோட இதை சொல்கிறாங்க. அதை சொல்லிக்கணும் வரும்பொழுது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி சொன்னது பிழை. யார் சொல்கிறாங்க? ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான இமாம். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை வைத்து ஒட்டகத்துக்கு பின்னால் ரசூல்லா தொழுது இருக்கிறார்கள். ஒட்டகத்தை சுத்ரா வச்சு தொழுது இருக்கிறாங்க, மனுஷனை சுத்ரா வச்சு தொழு. இதனால தான் ஷாஃபி மதுஹபில் அதாவது இவங்கள் எல்லாம் மிக முக்கியமான இவங்களோட சொற்கள் எல்லாம் ராஜிஹான சொற்களாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், உயர்ந்த சொற்களாக எடுத்துக்கொள்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமத்துல்லாஹ் ஷரீஃபில் பார்க்குறாள் இவர் தான். அது மாதிரி ஆய்வுகள் நடத்தும் பொழுது சில ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த கருத்து வேறுபாடில் ரசூல்லா இரவு நேர தொழுகை எப்படி இருந்தது என்பதை பற்றி என்ன செய்கிறாங்க என்றால், ஒரு கேட்டது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டு 11 ரக்காத்துன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூல்லாவுடைய இரவு நேர தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மஸ்னா ரசூல்லா 2 தொழுவார்கள், 2 இரவு நேர தொழுகை தொழுவார்கள். இன்னும் ஒரு சமயத்தில் ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்டு படுத்தா என்ன செஞ்சாங்க? படுத்துட்டு நீங்கள் தொழுது 11 ரக்காத் தொழுதுட்டீங்க, 11 ரக்காத் தொழுது போட்டு படிக்கிறீங்க, தஹஜ்ஜுத் டைமில் எழும்புறீங்க, சாருக்கு டைம் இருக்குது, 2 ரக்காத் தொழுதுகோங்க. ரசூல்லா சொன்னாங்க 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். ரசூல்லா அனுமதி கொடுத்தார்கள். அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் ஆய்வு செய்கின்ற அந்த உலமாக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸில் ஆய்வு செய்கிறதுல ஒருத்தர் சொல்கிற வேண்டி மாய தொழிலும், ஆனால் 23 சொல்லி 20 சொல்லி எங்கேன்னு சொல்லி ஒரு 20 தான் தொழுவணும்னு சொன்னால் பிதஅத்து. 2 வேண்டி மட்டும் தொழுது கொள்ளையிலும் என்று சொல்லி சில ஆட்கள் மஸ்னா நீங்கள் 11 ரக்காத்துகள் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூல்லா தொழுத அந்த தொழுகை என்று சொல்லி அது ரசூல்லா தொழுது பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இதனால் ஆய்வாளர்களுக்கு மத்தியில் வந்த பிரச்சனை அது. ஆனாலும் இந்த பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வாக அமைகின்ற ஒரு ஒட்டுமொத்தமான செய்தி ஹதீஸ்களிலே எல்லா இமாம்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்தமாக சலஃபுகள் அதை போன்று இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மத்தியிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கருத்து, இங்கே கேட்கப்படக்கூடிய இந்த ஹதீஸில் கேட்கப்படுகின்ற விஷயம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை பற்றி, இரவு நேர தொழுகை, நான் உங்களுக்கு சொன்னேனே பொதுவான வார்த்தையை வச்சு இரவு நேர தொழுகை எப்படி அமைந்தது, அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ரமதான் மாதத்திலும் ரமணான் அல்லாத மாதங்களிலும் தெளிவாக என்று சொல்கிறாங்க 11 ரக்காத்துகள். எனவே தான் 16 ரக்காத்து தொழுவதுதான் இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு அதுதான் சரியா. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.